கன்னியாகுமரி மாவட்டத்தில் மனநல பாதிக்கப்பட்டவரை தாக்கிய விவகாரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார். வணக்கம் ஜெயஸ்ரீ. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என கூறப்படும் நிலையில் இவர் சம்பவம் குலசேகரத்தில் இருந்து மார்த்தாண்டம் செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்த போது ஆற்றூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது நடத்துனர் காந்தி பயணச்சீட்டுக்கு பணம் கேட்டுள்ளார். அப்போது மணிகண்டன் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் பத்மகுமார் மற்றும் நடத்துனர் காந்தி அந்த பேருந்தில் வைத்து மனநிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் மணிகண்டனை கொடூரமாக இருவரும் தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் மனநிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் மணிகண்டன் படுகாயம் அடைந்துள்ளார். இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வரும் நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட மணிகண்டனை தாக்கிய அரசு ஓட்டுநர்கள் பத்மகுமார் மற்றும் நடத்துனர் காந்தி உள்ளிட்டோரை பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். அதேபோல் இருவர் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளிடம் ஊழியர்கள் அத்துமீறினால் இதுபோல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த நிலையில் இது தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைத்தில் வைரலாகி வருகிறது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.